இன்னைக்கு சிவராத்திரி பற்றின கேள்வி. இந்த சிவராத்திரியில எப்படி நம்ம பூஜை செய்யணும்? இல்ல சிவராத்திரியில நம்ம என்ன விஷயத்திற்காக சிவபெருமானை வணங்கலாம்? இந்த கேள்விய தான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷங்க. கார்த்திகை மாசத்துல வியாழக்கிழமையும் ரொம்ப விசேஷம். ஸோ இந்த வியாழனாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், இந்த நாள்ல நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு குபேரனோட சேர்ந்து விளக்கேத்தி பூஜை செய்யலாம். ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாள். ஸோ இன்றைய நாள்ல சிவராத்திரியும் சேர்ந்து இருக்கிறதுனால, நீங்க மகாலட்சுமி பூஜையும் குபேரனோட சேர்ந்து அந்த பூஜையை வீட்ல செய்து, சிவராத்திரிக்கு நீங்க சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு, அந்த ராத்திரி 8 மணிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க கோவில்ல. எல்லா கோவில்கள்லயுமே. கோவில் சாத்துற டைம்ல சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். ஸோ அந்த டைமுக்கு போயிட்டு நீங்க வில்வம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இந்த சிவராத்திரியில அதுவும் அந்த இரவு நேர பூஜையில கலந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த பூஜையை நீங்க செய்யலாம். கோவில்ல போய் தான் நம்ம குடுக்கணும். அண்ட் இப்ப சேர்த்தின்னு சொல்லுவாங்க. அம்பாள் சன்னதியில சுவாமியை கொண்டு போய் வைப்பாங்க. அது முருகன் ஆலயத்திலயும் உண்டு, பெருமாள் ஆலயத்திலயும் உண்டு, சிவன் ஆலயத்திலயும் உண்டு. இப்போ தாம்பத்தியம் இல்லாமல் கணவன் மனைவி தனித்தனியா இருக்காங்க. ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமே இல்ல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்ல அப்படின்னு சொல்றவங்க, இந்த சிவராத்திரி டைம்ல இரவு நேரத்தில் சென்று அந்த 8, 8:30 மணிக்கு பூஜையெல்லாம் பண்ணி சுவாமியை கொண்டு போய் பள்ளி அறையில தாயாரோட சேர்த்து வைப்பாங்க. ஸோ அந்த பள்ளி அறைக்கு அந்த சிவபெருமானை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம புஷ்பங்கள் வாங்கி கொடுக்கறதோ, பால் நம்ம வாங்கி கொடுக்கறதோ, அதில் பாதாம், முந்திரி இந்த மாதிரி எல்லாம் சேர்ப்பாங்க. அந்த திரவியங்களுக்கான பொருட்கள்லாம் கோவிலுக்கு கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய பரிகாரம்ங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் கணவனோட சந்தோஷமா இல்லை, மனைவியோட சந்தோஷமா இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, இப்படி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த சிவராத்திரியில இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவுமே சிறப்பான இந்த பரிகாரத்திற்கு பலன்கள் உண்டு.